கேமரா நம்மளே ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் மூவியும் புதுசா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. எல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்கு. எல்லாரும் பாருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக போவோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் நல்லா இருக்கும் ப்ரோ. ரியலாக இருந்துச்சு. ரியலாகவே ஒரு கேமரா கையில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகும்போது அந்த கேமராவோட ஆங்கிள் எங்கெங்கெல்லாம் போகுன்றத ரொம்ப ரியலாக பண்ணியிருக்கிறதுனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி தான் பயங்கரமாக இருக்குது. vlogging மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த vloggingல நம்ம ஒரு த்ரில்லர் நம்ம எப்படி எடுப்போம், காட்டில் போனால் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்படி தோணுச்சு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் கூட நல்லா இருந்துச்சு. அது எதுக்காகன்னு புரியல. அது ஃபிலிம் அந்த ரோல் கட் ஆகுறதுனால அந்த 7 வாட்டி அது படம் வருது அந்த மாதிரி சொன்னாங்களே, அதனால அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு புதுசா தான் இருந்துச்சு இந்த மாதிரி. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இந்த மாதிரி. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யாருமே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஹாரர் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த போர்ஷன் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு சில டைமில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த டைம்லலாம் வந்து பேய் வரும் அப்படின்ற மாதிரி அந்த இது பார்த்தோம். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்கிறது, பயக்கிற மாதிரி இருந்தது. இப்படி சட்டுன்னு இப்படி நம்ம முன்னாடி வருது அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் இருந்தது. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இன்னைக்கு ராத்திரி போய் தூங்கும் போது அந்த சவுண்டெல்லாம் நம்ம காதுக்குள்ளே கேட்குற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் சவுண்டெல்லாம் இருக்குது. vlogging மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த vloggingல நம்ம ஒரு த்ரில்லர் நம்ம எப்படி எடுப்போம், காட்டில் போனால் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா யூடியூபராக இருந்தால் அது தோணும் கண்டிப்பாக. மோஸ்ட்டாக எனக்கு ஒரு பயம் இருக்கும். பட் மெயினாக இந்த படத்துக்காக வந்தது அந்த சவுண்டு இதெல்லாமே ரொம்ப நேச்சுரலாக அதில் எடுத்தது. ஸோ அந்த எஃபெக்ட் நிறையா இருந்துச்சு. ஆமாம், எனக்கு வந்து எந்த சினிமா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அந்த மூமெண்ட்டில் தான் பார்ப்பேன் நான். ஸோ எனக்கு ஹாப்பி தான். அது அந்த எஃபெக்ட் வந்தப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னுமே. ஓகே, அடுத்தது நம்ம தனியாக ஒரு பேய் படம் வரும்போது புஷ்னு ஒரு சவுண்ட் வரும்ல, நான் அது பண்ணிகிட்டே இருந்தேன். வரும்னா பட் அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தப்போ ஓகே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட நெக்ஸ்ட் ஒரு இதாக கொடுத்துருக்காங்கன்னு தோணுச்சு. ஐயோ, எனக்கு பெயினா ரொம்ப பயங்க. ஸோ அந்த இது இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே. அது ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து நீங்கள் நாங்கள் பேய் பார்த்து பைக்குக்கு முன்னாடி இவங்க பக்கத்தில் இருக்கும்போது மொத்தமாக இவங்களை பார்த்து தான் நான் இவ கத்திர போகிறேன் அங்கே வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. இப்போ வருமா எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எதிர்பார்ப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ரியலாக இருந்துச்சு. ரியலாகவே ஒரு கேமரா கையில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகும்போது அந்த கேமராவோட ஆங்கிள் எங்கெங்கெல்லாம் போகுன்றத ரொம்ப ரியலாக பண்ணியிருக்கிறதுனால நல்லா இருக்கு. இல்லை, பயமாக தான் இருந்தது, எல்லாமே பயமாக. அந்த அண்ணா நேம் தெரியல. பட் அவர் நல்லா கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தார், நல்லா.